வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மோனிஷா வினோத். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். இன்று கடலுக்கு சென்ற மண்டபம் மீனவர்கள் 12 பேரை சிறைப்பிடித்து அத்துமீறல். இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 43 பேர் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட விவகாரம். காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கிய ராமேஸ்வரம் மீனவர்கள். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை தூதரை நேரில் அழைத்து கண்டனத்தை பதிவு செய்யவும் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் காவல்துறை உதவியுடன் பொதுமக்கள் வசிக்கும் வீடுகள் இடிப்பு. ஆதரவற்று வீதியில் நிற்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. இளங்கலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புக்கான விண்ணப்ப விநியோகம் தொடங்கியது. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க ஆணை. தமிழகத்தில் டிசம்பர் மாதத்தில் கூடுதலாக 66% மழை. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 130% மழை பொழிவு. கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலி. நீலகிரி மாவட்ட எல்லையில் 9 சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கிருமிநாசினி தெளிப்பு. இந்தியாவில் ஒமைக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 140ஆக அதிகரிப்பு. ஒரே நாளில் 30 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல். ஐரோப்பிய நாடுகளை அச்சுறுத்தும் ஒமைக்ரான். நெதர்லாந்தில் ஜனவரி 14ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ராமேஸ்வரம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 43 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது வாடிக்கையாக மாறிவிட்டது. இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 43 மீனவர்களை 6 படகுகளுடன் சிறைப்பிடித்தனர். விசாரணைக்காக அவர்கள் இலங்கையில் உள்ள காங்கேசன்துறை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கற்கள், பாட்டில்களை கொண்டு தாக்குதலும் நடத்தியுள்ளனர். இலங்கை கடற்படையினரின் தொடரும் அட்டூழியத்தை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் நேற்று 18ஆம் தேதி மீன்பிடி அனுமதி சீட்டு வாங்கி காலை 6 மணிக்கு போன படகு இங்க ராமேஸ்வரத்தில் நாங்கள் வாரத்துக்கு 3 கடல் போற இதுல விட 2 கடல் தான் போய்கிட்டு இருக்கோம். கச்சேரி பயில மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது இலங்கை கடற்படை 6 விசைப்படை 43 சிறைபிடிச்சிட்டாங்க. உடனே மத்திய மாநில அரசுகள் அந்த படகுகளை மீனவர் விடுவிக்கணும். அதை வலியுறுத்தி நாளைக்கு ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் காலை 10 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு முடிவு செஞ்சிருக்கோம். இதனால படகுகளை வேலை நிறுத்தம் செய்வதற்கு முடிவு செஞ்சிருக்கோம். உடனே மத்திய அரசு எங்களுக்கு உடனே படகை மீனவர்கள் விடுவித்தரணும். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 42 பேரை இலங்கை கடற்படையினர் படகுகளுடன் சிறைப்பிடித்திருப்பதாக வந்திருக்கும் செய்தி கவலை அளிப்பதாகவும்,
இலங்கை கடற்படையினரின் இந்த அத்துமீறலை மத்திய அரசு கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான இலங்கை தூதரை நேரில் அழைத்து மத்திய அரசு தனது கண்டனத்தை பதிவு செய்வதுடன் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகில் 89 நாடுகளுக்கு ஒமைக்ரான் வகை கொரோனா பரவி உள்ளதாகவும், டெல்டா வகை கொரோனாவை விட 3 நாட்களில் ஒமைக்ரான் மிக வேகமாக இரட்டிப்பாகி வருவதாகவும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்டா வகை கொரோனா பரவல் அதிகம் உள்ள பகுதிகளில் ஒமைக்ரான் தொற்று அதிக அளவில் பரவி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி நிலவரப்படி உலகில் 89 நாடுகளுக்கு ஒமைக்ரான் தொற்று பரவி உள்ளதாகவும் 3 நாட்களில் இரட்டிப்பாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஒமைக்ரானை உலக நாடுகள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ள உலக சுகாதார அமைப்பு, தகுந்த சுகாதாரம், சமூக நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் வாயிலாக ஒமைக்ரான் வகை கொரோனாவை எளிதில் தடுக்க முடியும் என கூறியுள்ளது. பிரதமர் திரு மோடி மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தியை காக்கா பிடித்துக் கொண்டு ஆட்சியில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், அவர் ஒரு யூஸ்லெஸ் எனவும் பாஜக மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு முழு மெஜாரிட்டி இருந்தும் அவரை ஏமாற்றிவிட்டார்கள் என்று கூறினார். எதிர்காலத்தில் சின்னம்மாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் என்றும் திரு சுப்பிரமணிய சாமி தெரிவித்துள்ளார். எல்லாம் ஆல் யூஸ்லெஸ். வந்து காக்கா பிடிச்சிட்டு மோடியோட காக்கா பிடிச்சிட்டு குருமூர்த்தியோட காக்கா பிடிச்சிட்டு இருந்தா, அதனால தோத்து போயிட்டா. ஜெயலலிதா இறந்து போன பிறகு அவருக்கு மெஜாரிட்டி கையில் தான் இருந்தது. எல்லாம் எழுதி கொடுத்து கவர்னர் கொடுத்தும் வந்து இந்த கவர்னர் மோசமான ஆள் வந்து பயந்துட்டான். டெல்லியிலேருந்து மிரட்டல் வந்தது, சசிகலா கொடுக்க முடியாதுன்னு. அதில் வந்து எதிர்காலத்தில் சசிகலா டைமாக பெரிய அளவுக்கு ஆதரவு கிடைக்கும். சேதமடைந்த பள்ளி கட்டடங்கள் இடிக்கும் போது மாணவர்களை அருகில் உள்ள பள்ளியில் பயில நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அருகாமையில் பள்ளி இல்லை என்றால் வாடகை கட்டடத்தில் வகுப்புகள் நடைபெறும் என கூறினார். எல்லா கலெக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கின்ற பழுதடைந்து போயிருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் கட்டிடங்கள் எதெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக 100 பள்ளிக்கூடங்கள், 200 பள்ளிக்கூடங்கள், 90 பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம் கணக்கெடுக்கப்படுகின்றது. ஏற்கனவே லாஸ்ட் 4 மந்த்ஸாக சிஓஸ்க்கு என்று தனியாக ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. இது இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு வந்து அதுக்கான ரிப்போர்ட் எடுத்து அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை உத்தரவிட்டிருக்கிறார்கள். காலகட்டத்தில் எதெல்லாம் உடனடியாக எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க சொல்லி, எதுக்கெல்லாம் எம்என்ஆர் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ண வேண்டுமோ அதுக்கும் தனியாக பண்ண வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 75 கோடி ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இது முதல் முறையாக நம்முடைய அரசாங்கம் வந்து அமைந்தது பிறகு 250 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். நம்ம கண்டிப்பாக இது கணக்கிடப்பட்டு எவ்வளோ சீக்கிரமாக இடிக்கிறதெல்லாம் இடிக்கணுமோ அதை இடிக்க வேண்டும் சொல்லியிருக்கணும். இடிக்கின்ற இடத்துல அந்த குழந்தைங்களை எங்கே படிக்க வைக்க போகிறோம் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கின்ற ஸ்கூல்ஸில் வந்து நம்ம கிளப் பண்ணிக்க போகிறோம். அது இல்லாமல் பக்கத்தில் சப்போஸ் ஸ்கூல்ஸே இல்லை என்று சொன்னால் பொதுவான ஒரு இடத்தை வந்து நம்ம ரெண்டட் நாள் எடுத்து அதை நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கட்டளை இடைவெளி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளலாம். தனியார் பள்ளிகளை ஆய்வு செய்ய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தர தயாராக இருப்பதாக தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெயா தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு நந்தகுமார், அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது என வலியுறுத்தினார். அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகள், அரசு பள்ளிகள் மிக மோசமான நிலையில் சிதிலமடைந்திருக்கிறது. குறிப்பாக பள்ளி கட்டிடங்கள் பராமரிக்கப்படவில்லை. அதுதான் மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். மத்திய அரசாங்கம் பல 1000 கோடி ரூபாய்களை மாநிலத்திற்கு கொடுத்தும் இன்றைக்கு 7000 பள்ளி கட்டிடங்களில் கழிப்பறைகள் இல்லை என்ற ஒரு பட்டியலையும் தந்திருக்கிறார்கள். இன்னும் பல பள்ளிகளில் கிராமப்புறங்களில் மின்சார வசதி இல்லாமல், வகுப்பறைகள் இல்லாமல், போதுமான ஆசிரியர்கள் இல்லாமல், மாணவர்களுக்கு கற்றுத்தருவதற்கு உரிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கணினி அறைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அதெல்லாம் கணக்கில் எடுத்து முதலில் அதை சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை தமிழக அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம்.
எந்த அதிகாரிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம். எங்கள் பராமரிப்புகளை நீங்கள் அருள் கூர்ந்து பரிசீலனை செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இடிந்து விழுந்த நெல்லை டவுன் பள்ளியில் கட்டடம் மற்றும் கழிப்பறை கட்டடத்திற்கான ஸ்திரத்தன்மை சான்று வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான திரு பிரம்மா தெரிவித்தார். அவரிடம் எமது செய்தியாளர் செல்வராஜ் நடத்திய உரையாடலை தற்போது கேட்போம். நெல்லை டவுனில் சாப்டர் மேல்நிலைப் பள்ளியில், இந்த பள்ளி என்பது அரசு உதவி பெறும் பள்ளி. இந்த பள்ளியில் நேற்று முன்தினம் அங்குள்ள கழிப்பறை சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது குறித்து சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான பிரம்மா நம்மோட இருக்க, அவர்கிட்ட பேசுவோம். ஒரு அமைச்சரே சொன்னாரு, இந்த பள்ளிகள் திறப்பதற்கான தயாராக இருக்கு, எல்லாமே சரியான முறையில் இருப்பதாக சொல்றாங்க. பல கட்டிடங்களுக்கு பில்லர் போடப்படாமல் கட்டப்பட்டு வருகிறது. அதன் தொடர்பான தகவலறியும் உரிமை சட்டத்தில் தகவலை கேட்டுள்ளோம். விரைவில் அந்த தகவல் கிடைத்தவுடன் அதையும் கொடுப்போம். முறையான கான்ட்ராக்டர்கள் வேலை செய்யாமல் இந்த அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் லாபத்திற்காக அப்பாவி மாணவர்களுடைய உயிர் பலி என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 1700க்கும் மேல் உள்ள பள்ளிகளை ஆய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் அது சாத்தியமா? அது முறையாக 1748 பள்ளிகளையும் ஆய்வு 48 மணி நேரத்தில் செய்து முடிக்க முடியுமா? அந்த ஆய்வு சரியான முறையில் இருக்குமா என்ற சந்தேகம்தான் ஏற்படுகிறது. இன்று வெளியான பல்வேறு தகவல் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என தெரிவிச்சிருக்காரு. ஜெயா செய்திக்காக செல்வராஜ். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக அழிக்க வேண்டும் என தீவிரமாக இருப்பதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஈஸ்வரன் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலை பேச்சுதான் எதிர்க்கட்சி குரலாக இருக்க வேண்டும் என்றும் அதிமுக எதிர்க்கட்சியாக வரக்கூடாது என அவர் தெளிவாக இருப்பதாகவும் திரு ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தலைவரை பொறுத்தவரை அவர் விவசாயிகள் போராட்டத்துக்கு கூட தான் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதையே திருப்பி சொல்லுவாரா? அந்த ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டார். அது மாதிரி அவர் அரசியலுக்கு அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று அவர் தீவிரமாக இருக்கிறார். அவருடைய குரல் தான் எதிர்க்கட்சி குரலாக கேட்கப்பட வேண்டும். அதிமுக எதிர்க்கட்சியாக வந்துவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார். பாஜக தலைமையிலான மத்திய அரசை ஒருபோதும் RSS கட்டுப்படுத்தவில்லை என்று RSS தலைவர் திரு மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் முன்னாள் ராணுவத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய RSS தலைவர் திரு மோகன் பகவத், பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் சிலர் RSSல் இருக்கிறார்கள் என்றும் அது மட்டும்தான் RSS பாஜக இடையிலான தொடர்பு என்றும் கூறினார். ஊடகங்கள் சொல்வது போல் தாங்கள் பாஜகவை கட்டுப்படுத்தவில்லை என்ற திரு மோகன் பகவத், தாங்கள் நாடாளுமன்றத்தை நடத்தவில்லை எனவும் மக்களுடன் இணைந்து தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்திய மக்களின் மரபணு 40,000 ஆண்டுகளாக மாறாமல் இருப்பதாகவும், நாம் அனைவருக்கும் ஒரே மூதாதையர்தான் எனவும், அவர்களால் தான் நமது நாடு செழிப்புடனும் கலாச்சாரத்துடனும் இன்றும் பிரகாசிக்கிறது எனவும் அவர் கூறினார். கோவாவின் விடுதலை தினத்தை முன்னிட்டு அங்கு சென்ற பிரதமர் திரு மோடி பனாஜியில் உள்ள ஆசாத் மைதானத்தில் தியாகிகள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். 1961ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி போர்ச்சுகீய ஆட்சியிலிருந்து கோவாவை இந்திய ஆயுதப்படை விடுவித்தனர். இதற்காக ஆபரேஷன் விஜய் என்ற திட்டத்தை இந்திய ஆயுதப்படை மேற்கொண்டது. ஒவ்வொரு வருடமும் அவர்களின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாக கோவா விடுதலை தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த நிலையில் விடுதலை தின கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக பனாஜி விமான நிலையம் வந்த பிரதமர் திரு மோடியை அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் வரவேற்றார். பின்னர் பனாஜியில் உள்ள ஆசாத் மைதானத்தில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு பிளைபாஸ்ட் மற்றும் பாய்மர அணிவகுப்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து கோவாவில் உள்ள
டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற கோவா விடுதலை தின விழாவில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. Ladies and gentlemen, the Panthers. भूमिकाओं में किया जाता है. देवियों और सज्जनों, और अब आ रहे हैं आपकी बाईं ओर से பின்னர் புதுப்பிக்கப்பட்ட கோட்டை அகுவாடா சிறை அருங்காட்சியகம், கோவா மருத்துவக் கல்லூரியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக், நியூ சவுத் கோவா டிஸ்ட் ஹோல்ப், மோப்பா விமான நிலையத்தில் விமானத்திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் கோவாவின் டாவர்லிம், நவேலி மில் எரிவாயு, இன்சுலேட் துணை நிலையம் உள்ளிட்ட பல திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பொற்கோயிலுக்குள் நுழைந்து மத உணர்வுகளை புண்படுத்தியதாக நேற்று ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒருவர் பக்தர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் நேற்று மாலை பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது கருவறைக்குள் அத்துமீறி நுழைந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அங்கிருந்த வாளை எடுத்துக்கொண்டு சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப்பை ஓதிக்கொண்டிருந்த மத குருவை நோக்கி வீசி சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட பக்தர்கள் இளைஞரை கடுமையாக தாக்கினர். இதில் பலத்த காயமடைந்த இளைஞர் உயிரிழந்தார். இந்த நிலையில் இந்த சர்ச்சை ஓய்வதற்குள் கபூர்தலா மாவட்டத்தில் நிஜாம்பூர் கிராமத்தில் அடையாளம் தெரியாத 25 வயது நபர் ஒருவர் அங்குள்ள கோயிலுக்குள் நுழைந்து சீக்கியர்களின் கொடியான நிஷான் சாஹிப்பை அகற்ற முயன்றுள்ளார். இந்நிலையில் அவரை பிடித்த பக்தர்கள் தனி அறை ஒன்றில் அடைத்து வைத்து அடித்து கொன்றுள்ளனர். இந்த சம்பவத்தால் அம்மாநிலம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ள ஆப்கானிஸ்தான் மக்கள் உடனடியாக தாயகம் திரும்ப வேண்டும் என தாலிபான்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படை வெளியேறியதை அடுத்து தாலிபான்கள் அதிரடியாக ஆட்சியை கைப்பற்றினர். தாலிபான்களின் இந்த நடவடிக்கையால் அச்சமடைந்த லட்சக்கணக்கான மக்கள் தங்களது நாட்டை விட்டு வெளியேறி பல்வேறு நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைந்தனர். அதிகபட்சமாக ஈரானில் 30 லட்சம் பேரும், பாகிஸ்தானில் 14 லட்சம் பேரும் தஞ்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் தலைநகர் காபூலில் நடைபெற்ற தாலிபான்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் காலில் ரஹ்மான், வெளிநாடுகளில் தஞ்சமடைந்துள்ள தங்கள் நாட்டு மக்கள் சுகாதாரமற்ற சூழலில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அனைவரும் உடனடியாக தாயகம் திரும்பி தங்களது பணிகளை மீண்டும் தொடர வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிலிப்பைன்ஸை தாக்கிய சூறாவளி புயல் மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 110ஐ தாண்டியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ராய் என்ற சூறாவளி கடுமையாக தாக்கியது. சூறாவளி புயல் கரையை கடந்தபோது அதிகபட்சமாக 195 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதனால் ஏராளமான வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன. பலத்த காற்று காரணமாக மரங்கள், மின்கம்பங்கள் சரிந்து விழுந்தன. மேலும் கனமழை பெய்ததால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டது. சியார்கோ, சூரிகாவோ ஆகிய பகுதிகளில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டன. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். சூறாவளி புயல், வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 112ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலரை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 12 மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்படையினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
நெடுந்தீவு அருகே மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களின் 6 படகுகளையும் 43 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்தனர். இந்நிலையில் இன்று காலை மண்டபம் தென்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்கச்சி மடத்தை சேர்ந்த 12 மீனவர்களை கைது செய்ததோடு 2 படகுகளும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை மொத்தம் 55 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ள இலங்கை கடற்படை 8 விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களிடம் மன்னார் கடற்படை முகாமில் இலங்கை கடற்படை விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 42 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட பரபரப்பு அடங்குவதற்கு முன் மேலும் 12 மீனவர்கள் சிறைப்பிடித்துள்ள சம்பவம் ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்லுக்கான தடையை முழுமையாக நீக்க வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பனை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பனை தொழிலாளர்கள் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் திருமதி கவிதா, மருத்துவ குணம் கொண்ட கல்லை தடை செய்து தமிழக அரசு மக்களை வஞ்சித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கல்லுக்கடைக்கான தடையை நீக்கவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பனைமரத்திலிருந்து வடியக்கூடிய அந்த பால், பனம்பாலுக்கு தடை இருக்கு. இந்த தடை நீக்கணும். இது அத்தனையும் மருத்துவத்தன்மை உடையது. கடவெலும்பையும் இரும்பாக்குமே கல் என்று பெருமையாக பேசக்கூடிய ஒரு அருமையான பானம் கல்லுக்கு தமிழகத்தில் தொடர்ந்து தடை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு 20 லட்சம் பனை தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் இழந்து இந்த பனை மரங்களே பெரும்பான்மையாக தமிழகத்தில் அழிஞ்சு போச்சு. என்னதான் பனையை உருவாக்கணும்னு இன்னைக்கு தமிழக அரசு முன்னெடுத்து இருந்தாலும் அந்த மரங்கள் உருவாகிறதுக்கு 20 வருஷம் ஆகும். இளைஞர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், பனை விரும்பிகள், பனை ஏரிகள் என அனைவரையும் ஒன்று திரட்டி திருப்பியும் பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறோம். பாலியல் வழக்குகளின் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கத்தோடு காவல்துறையினர் செயல்படுவதாகவும் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மசூதி தெருவில் உள்ள அச்சங்கத்தின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க மாநில செயலாளர் திருமதி சுகந்தி இவ்வாறு கூறினார். பல இடங்களில் தினம் ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஜனநாயக மாதர் சங்கம் ஸ்பாட்டில் போய் நிற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, கரூர் மாவட்டத்தில் போன வாரம் நடந்தது. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி விருதுநகரில் ஒரு கல்லூரி மாணவி அப்யூஸ் பண்ணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்தது. இப்படி எல்லா இடத்துலையும் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே காவல்துறை இது மாதிரியாக குற்றம் செய்கிறவர்களை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடையே செயல்படுறாங்கிறது தான் ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். கேரளாவில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் ஷான் கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யக்கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு தென் மாநிலங்களிலும் மிக வேகமாக வளர்ந்து மனித நேயத்தை கட்டிக்காக்குகின்ற போராளிகளை குறிவைத்து அவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் போராளிகளை குறிவைத்து ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் தொடர்ந்து அந்த தோழர்களை கொலை செய்கின்ற அந்த முயற்சி தொடர்ந்து கேரள மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுபோன்ற அநியாய அக்கிரம கொலைகளை கேரள மாநில அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல், யார் இந்த கொலையிலே தொடர்பிலே இருக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறவர்களுடைய பின்னணியிலே இருந்தாலும் கூட அவர்கள் உடனடியாக கைது செய்து தண்டனை வழங்குவதோடு மனித நேயத்திற்கு எதிராக களமாடி கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளை உடனடியாக கேரள அரசு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் இடிந்து விழும் சூழலில் 70 பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் இருப்பதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். பள்ளிகள் சிதலமடைந்து காணப்படுவதால் தங்கள் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் தயக்கம் காட்டி வருகின்றனர்.
2 பேரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கிறாங்க. இது ரொம்ப பழைய கட்டடமாக இருக்கிறதுனால எல்லாம் இடிஞ்சு விழுந்து எல்லாம் ஒழுகுக்கிட்டு தண்ணி ஓடெல்லாம் கீழே விழுந்து குட்டையாக தண்ணி நிற்குதுங்க சார். ரொம்ப இது பழைய கட்டடம் மாட்டேங்குது. 20-25 வருஷம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க எல்லாம் ஈரத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. 3-4 கட்டடம் அப்படியே தான் இருக்குங்க சார். கொஞ்சம் மாற்றி கொடுத்தா நல்லா இருக்குங்க சார். மழை அதிகமாக பெய்யறதுனால டெய்லியும் தண்ணி விழுந்து தண்ணியில் உட்கார நிலைமையில் ஆகுதுங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாமல் ஆகிடுது. ஆசிரியர்களை கேட்டால் இதெல்லாம் எப்படி மேடம் இதெல்லாம் வந்து குழந்தைங்களை உட்கார வச்சு ஜுரம் வந்துடுது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்றாங்க. அதிக மாணவர் இந்த ஆண்டு சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. அதை வந்து இது பண்ணுங்க. பழமை வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டடம் இடிந்து விழுகிற தருவாயில் இருக்குது. அதை சரி பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா மாணவர்கள் அப்புறப்படுத்தி அதை இடித்து புது கட்டடம் பண்ணி தர்ற மாதிரி கேட்டுக்கணும். அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செவர்கள்லாம் வந்து சிதலம் அடைஞ்சிருக்கு. அதனுடைய பகுதி அதில் ஒரு பகுதியான வேப்பந்தட்டை வட்டம் வாலினம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அரசு மேல்நிலைப்பள்ளி இங்கே அமைந்திருக்கிறது. இந்த அரசு மேல்நிலைப்பள்ளியில் கிட்டத்தட்ட 550 பிள்ளைகளுக்கு மேலே இந்த பள்ளிக்கூடத்தில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் சரியில்லை. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதுக்கு ஃபண்டை ஒதுக்கி நிதியை ஒதுக்கி இந்த வேலையை சீக்கிரமாக செய்து தரும்படி தாழ்மைன்னு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் தனியார் விடுதியில் 8 பெண்கள் இறந்ததாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்ட வளர்மதியை புழல் பெண்கள் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நெசப்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கொடுத்த புகாரில் வளர்மதி கைது செய்யப்பட்டுள்ளார். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காவல்துறையினர் அவரை ஆஜர் செய்தனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் வருகிற 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வளர்மதியின் வழக்கறிஞர் ஆரத்தி, வளர்மதியை நேற்று வேலூரில் பேருந்தில் இருந்து வலுக்கட்டாயமாக இறக்கி கிண்டி காவல் நிலையத்தில் வைத்து மாலை 6:30 மணிக்கு கைது செய்ததாக கூறினார். ஆனால் இரவு 8 மணிக்கு மேல்தான் வழக்கு பதிவு செய்ததாக தெரிவித்தார். எங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு கம்பெனியில் போராட்டம் நடக்குது. அங்கே வந்து 8 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் அரசுக்கிட்ட இருந்து அது உண்மையா பொய்யான்ற தகவல் வந்து வரலை. நமக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்த ரிப்போர்ட்டும் வரலை. இவங்க வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கர் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்கன்றதுக்காக இப்படி ஒரு தகவல் வருது, அது உண்மையா பொய்யா நம்ம பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த பதிவை வந்து பகிர்ந்துட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. நான் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக போகிறேன்னு தான் இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படி போனவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட், இவங்களை அரெஸ்ட் பண்ணது 6:30 மணிக்கு, எஃப்ஐஆர் வாங்கினது வந்து 8:30 மணிக்கு. 8:30 மணிக்கு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் கொடுக்கறது வந்து 12 மணிக்கு. 12 மணிக்கு மேலே ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் வளர்மதி இருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க. R10 எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் சாயந்தரம் 6:30 மணிக்கு கிண்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நைட்டு முழுக்க கஸ்டடியில் வச்சு காலையில் கொண்டு வந்து இங்கே வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வளர்மதி வந்து பகிர்ந்த ஒரு செய்திக்காக அது உண்மையா பொய்யா இல்லை செத்துட்டாங்க கொல்லப்பட்டுட்டாங்க எதுவுமே போடலை. இப்படி ஒரு தகவல் வருதுன்னு போட்ட ஒரு செய்திக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பெயில் கொடுக்கல இவங்களுக்கு. இன்னைக்கு பெயில் பெட்டிஷன் நாங்கள் போட்டிருக்கோம். நாளைக்கு கேஸ் வருது, நாளைக்கு தான் தெரியும். 30ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயில் வைகுண்ட ஏகாதசி விழாவில் 46ஆம் திருநாளில் நம்பெருமாள் சௌரி தொப்பார கொண்டை அலங்காரத்தில் சொர்க்கவாசலை கடந்து சென்று ஆயிரங்கால் மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடந்த 13ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராப்பத்து விழாவில் ஒவ்வொரு நாளும் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக ராப்பத்து விழாவின் 6ஆம் நாளான இன்று நம்பெருமாள் சௌரி தொப்பார கொண்டை, ரத்தின அபயஹஸ்தம், மார்பில் விமான பதக்கம், காசு மாலை, முத்துச்சரம், பவள மாலை உள்ளிட்ட திருவாபரணங்கள் சூடி மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு சொர்க்கவாசல் திறப்பு கண்டருளினார். பின்னர் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். நம்பெருமாள் சொர்க்கவாசலை கடந்தவுடன் திரளான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என்ற பக்தி பரவசத்துடன் சொர்க்கவாசல் வழியாக கடந்து சென்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு இருந்து நம்பெருமாளை வழிபட்டனர். ராப்பத்து விழாவில் 7ஆம் நாளான திங்களன்று மாலை 5:30 மணிக்கு நம்மாழ்வாருக்கு காட்சியளிக்கும் பொருட்டு நம்பெருமாள் திருகை தல சேவை வைபவம் நடைபெறவுள்ளது.
பெருமாளை பார்க்கறதுக்காக வந்தோம். நல்லா இருந்ததுங்க தரிசனம். கொஞ்சம் கூட்டம் தான் இருந்தாலும் நல்லா பார்த்தோம். நல்லா ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆழ்வார் திருநகரிலேருந்து வந்திருக்கோம் பெருமாள் சேவிக்கிறதுக்கு. ஒரு நாளும் பெருமாளுடைய நடை, ராஜ நடை, ராத்திரி இரவில் வந்து அந்த வீணை ஏகாந்தம் ரொம்ப நல்லா இருக்குது. அரையர்களுடைய அந்த வீணையை மீட்டிட்டு நம்ம திருவாய்மொழி பாசுரங்கள் சேவிச்சுட்டு அந்த 7:30 நடை ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நாள் ஒரு திருவாபரணம், ரத்னங்கியில் அஸ்தம், ரத்ன அஸ்தம், வைர அஸ்தம், ஒரு நாளைக்கு திருமார்பில் பதக்கங்கள், விதவிதமான திருவாபரணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது சேவிக்கிறதுக்கு. சர்வதேச அளவில் தொடர்ந்து மிரட்டி வரும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53,68,000 தாண்டியுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கையும் 27,45,00,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பில் உலக அளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5,16,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 8,27,000 கடந்துள்ளது. பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொற்று பாதிப்பில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பிரேசில், இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸ், துருக்கி, ஈரான், அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 27,45,00,000 தாண்டியுள்ளது. 53,68,000 மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 24,64,00,000 மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். ஆஸ்திரேலிய சிறிய ரக விமானம் ஒன்று கடலில் விழுந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். கிழக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள கடற்கரை நகரமான பிரிஸ்பேன் நகரில் இருந்து விமானி உட்பட 4 பேர் பொழுதுபோக்கு விமானத்தில் சுற்றி பார்க்க சென்றுள்ளனர். கடலின் மேற்பரப்பில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானி மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த கடலோர காவல் படையினர் அவர்களின் உடல்களை மீட்டு விமான பாகங்களை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். விமான விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அந்நாட்டு போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பதற்கான பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்க கிறிஸ்தவர்கள் தயாராகி வருகின்றனர். மிஷன் வீதியில் கிறிஸ்துமஸுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. புதுச்சேரி மட்டுமல்லாது விழுப்புரம், கடலூர், சென்னை மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் வருகை தருகின்றனர். கிறிஸ்துமஸ் குடில் அமைக்க தேவையான பொம்மைகள், கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் தாத்தா, பல்வேறு விதமான நட்சத்திரங்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட அரசு அனுமதி அளித்துள்ளதால் வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக உள்ளது. இந்த கிறிஸ்மஸ் சீசனில் பெரும்பாலுமே எல்லா கிறிஸ்தவர்கள் வீட்டிலையுமே நாங்கள் குடில் ஜோடிப்போம். இந்த கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்னு சொன்னாலே ஒரு குடில் வீட்டில் ஜோடிச்சாக்க பிள்ளைங்களுக்கு இருந்து எல்லாருமே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். வெளியில் ஸ்டார் கட்டி தொங்க விடுவோம். அப்புறம் சாந்தா கிளாஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கிறிஸ்மஸ் தாத்தா, அவர் ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டர் இந்த கிறிஸ்மஸ் சீசனில். அவருடைய சிலையை வீட்டில் வைப்போம், பொம்மையை வச்சுருப்போம். பிள்ளைங்களுக்கு அதில் ஒரு தனி மகிழ்ச்சி. அதில் நாங்கள் ஆக்சுவலாக ஹிந்து, ஆனால் நாங்கள் என்னோடய கிராண்ட்சன் டிசம்பர் 22 பார்ன் பண்ணார். அதனால் அதுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 10 இயர்ஸாக நாங்கள் வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அது அந்த அந்த மந்த்தை ரொம்ப ஹாப்பியாக ஜீசஸ் கிறிஸ்ட் வந்ததை என்னோடய கிராண்ட்சன் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில் மிஷன் வீதியில் நாங்கள் ஷாப் வச்சுக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ஷாப்புக்கு வெளி மாநிலத்தில் இருந்தும் இங்கே லோக்கலில் இருந்தும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. போன வருஷம் லாக்டவுன், இந்த கொரோனா டைம் லாக்டவுன்ன்றதால மக்கள் அதிகமாக வரல. ஆனால் இந்த வருஷம் புதுவை அரசாங்கம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டதால் மக்கள் மகிழ்ச்சியாக வராங்க. அடுத்ததாக தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு